பேர்லை நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு அகிலன் கார்த்திகேயன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் சந்தோஷ். நீங்கள் சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவிடும்போது தேர்தல் காலத்தில் பொதுவாக கட்சிகள் டீமோகிராஃபிக் அடிப்படையில் செயல்பட ஆரம்பிப்பாங்க. அதாவது வயது, பாலினம், அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு அந்த பேசிஸில் திட்டங்களை தேர்தல் கட்சிகள் வகுப்பாங்க. ஆனால் இந்த முறை சைக்கோகிராஃபிக் அப்படிங்கிற விஷயமும் தேர்தல் கட்சிகள் கையில் எடுத்திருக்காங்க. குறிப்பாக தாவேகா அதன் மூலமாக ஒரு வெற்றியை கண்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றீங்க. சைக்கோகிராஃபிக்னா ஒரு எந்த பாலினமானாலும் இருக்கலாம், அவங்களுடைய ஆசை, தேவை, பயம் உள்ளிட்ட இன்னர், அதாவது அகப்புற உணர்வுகளை பயன்படுத்தி அதன் மூலமாக வியூகங்களை வகுப்பது அப்படிங்கிறது. அந்த விஷயத்தில் தாவேகா எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க? உதாரணமாக நீங்கள் ட்ரம்ப் விஷயத்தை நீங்கள் உதாரணமாக சொல்லியிருந்தீங்க. தாவேகா அதில் எப்படி ஜெயிச்சதுன்னு பார்க்குறீங்க? அவங்க எப்படி இந்த விஷயத்த முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுறாங்க? முதல்ல நீங்கள் விளக்கம் சொல்லிட்டீங்க. டெமோகிராஃபிக்னா என்ன, சைக்கோகிராஃபிக்னா என்ன. இது புதுசாக இந்த தேர்தலில் வரல. இது தொடர்ந்து இந்திய தேர்தல்களில் சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் இந்த தமிழ்நாடு தேர்தலில் இந்த முறை நடந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் இது வரைக்கும் நடக்கலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்வியிலேயே சொன்ன மாதிரி அமெரிக்காவில் 2016 ட்ரம்ப் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறாரு. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்துச்சுன்னா, இந்த ஃபேஸ்புக்கிலேருந்து ஒரு சின்ன ஆப் பயன்படுத்துகிறாங்க. ஒரு வினாடி வினா குயிஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆப் ஃபேஸ்புக்கில் அதை ரன் பண்ணி, முன்னாடியெல்லாம் நிறைய ஆப்ஸ் வரும், நீங்கள் ஃபேஸ்புக்லேயே ரன் பண்ணி அதை நீங்கள் உங்களோட தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி மக்களோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க எதை லைக் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நெகட்டிவாவா பாசிட்டிவாவா. இப்போ ஒரு கன் கல்ச்சர், கன்ஸ் மக்களோட உரிமை, மக்கள் அந்த கன்ஸை வச்சுக்கலாம் கையில் அப்படின்னு ட்ரம்ப் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு மக்களோட மனநிலை என்னவா இருக்குது? இது ட்ரம்ப்போட வாக்குறுதி. நீங்கள் மக்கள் உரிமை வச்சுக்கலாம், கன் வச்சுக்கிறது உங்களோட பாதுகாப்புக்கானது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பொதுமக்கள் சிவிலியன்ஸ் கன்ஸ் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது சட்டம். ட்ரம்ப் தான் அதை கொண்டு வராரு. உங்களுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்லி, உங்களுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு கொண்டு வராரு. இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கு. ஆப்போனண்ட்டை எதிர்க்கிறாங்க. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது கன் உங்களுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்கும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் சேர்க்கணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டேட்டா, இந்த ஃபேஸ்புக்லேருந்து எடுத்த கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு அதுக்கு அந்த ட்ரம்ப்புக்கு உதவுனது கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம். எல்லாமே அவங்க இல்லீகலாக அந்த டேட்டாவை எடுத்து ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப்போட டீமுக்கு, ஸ்ட்ராட்டஜி டீமுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய வழக்காகவே அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி இப்போது யாரெல்லாம் அதிகமாக பயப்படக்கூடியவங்க யார், பயம் இல்லாதவங்க, கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறவங்க எத்தனை பேர், வரலாற்று மேலே பெருமை உடையவங்க யார், இந்த மாதிரி நிறைய விதமான டேட்டாஸை அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதை கலெக்ட் பண்ணி அதை ட்ரம்ப்போட டீமுக்கு கொடுக்குறாங்க. ட்ரம்ப்போட டீம் என்ன பண்ணுதுன்னா, யாராருக்கெல்லாம் பயம் அதிகமாக இருக்குது அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க. அந்த ஃபேமிலிஸ்ன்னு இல்லை, இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. டார்கெட் பண்ணி உங்கள் வீட்டில் திருடன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட கன் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரியான பர்சனலைஸ்டு கேம்பெயின் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தனிநபர் அக்கௌண்ட்டுக்கும் அந்த கேம்பெயின் போகுது. யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த கேம்பெயின் போகுது. சில பேர் வரலாற்று பெருமையான, அமெரிக்காலாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இந்த காலத்தில் நாங்கள் வேட்டைக்கு போவோம், மானு புலின்னு அடிச்சுட்டு வருவோம், துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு வருவோம், அந்த மாதிரியான பரம்பரையை சேர்ந்தவங்க நாங்கள், ஆண்ட பரம்பரை, அமெரிக்காவின் ஆண்ட பரம்பரைக்கெல்லாம் ஒரு பர்சனலைஸ்டு கேம்பெயின் பண்ணாங்க. பழைய காலத்தில் வேட்டைக்கு போவோம், நம்ம துப்பாக்கி எடுத்துகிட்டு போவோம், எடுத்து சுட்டு நம்மளே எடுத்துகிட்டு சமைச்சு சாப்பிடுவோம், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. அந்த பெருமையை தூண்டுற மாதிரியான கேம்பெயின்ஸ் பண்ணப்பட்டுச்சு. மொத்தத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்கீமுக்கு தான். இப்போ துப்பாக்கியை லீகலாக அனுமதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பண்ணப்பட்ட கேம்பெயின். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் நிறைய கேம்பெயின்ஸ். இப்போ மெக்சிகோ பார்டரில் மெக்சிகன்ஸ் உள்ள வர்றதை தடுக்கிறதுக்காக அங்கே சுவர் அமைக்கணும், அமெரிக்க எல்லை முழுக்க சுவர் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் ட்ரம்ப் முன்னெடுத்தார். அது சார்ந்த பர்சனலைஸ்டு, அதாவது இந்த மெக்சிகோ பார்டரில் இருக்கிறவங்க, மெக்சிகன்ஸால் நாங்கள் கொள்ளையடிக்கப்படுறோம், திருடப்படுறோம், எங்களோட உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு பேசக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான கேம்பெயினை பண்ண முடியும்? இல்லை வந்தால் பரவாயில்ல, வந்தால் நல்லது தானே, நமக்கு ஆட்கள் கிடைப்பாங்க, வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்கன்னு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சாரத்தை பண்ண முடியும் அப்படின்னு பர்சனலைஸ்டாக கேம்பெயின் பண்ணுறாங்க.
அந்த மாதிரியான ஒரு கேம்பெயினை தான் தொடர்ந்து இப்போ 2016க்கு பிறகு நிறைய நாடுகளில் இந்த மாதிரியான எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை, நார்மலாக ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கணும்னா கூட இந்த மாதிரியான அந்த ப்ரொஃபைலிங் வந்து சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறத வந்து பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த விளம்பரங்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. ஃபேஸ் க்ரீமுக்கெல்லாம் கருப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் இந்த க்ரீமை போட்டால் வெள்ளையாயிடுவீங்க அப்படிங்கிறத வந்து கருப்பை ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரியான விளம்பரங்கள் அப்போலேருந்து இருந்துச்சு. அதுவும் ஒரு வகையான சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் தான். யாரெல்லாம் கருப்பாக இருக்கிறவங்க தன்னை கீழானவர்களாக நினைச்சுப்பாங்க அப்படின்னு அவங்க மனதிலேயே ஒரு எண்ணத்தை தூண்டி அவங்கள இந்த மாதிரியான க்ரீம்ஸை வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபைலிங். அந்த ப்ரொஃபைலிங்கை இவங்க எலெக்ஷன்லையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அது இந்தியாவிலையும் நடந்துச்சு. இந்தியாவில் பெரிய அளவில் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் தாவேக்கா வந்து நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த சைக்கோகிராஃபிக் விஷயத்தில் வந்து மக்களை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்குறீங்க? தாவேக்கா வந்து திமுக ஆட்சி மேலே 4 முக்கியமான பிரச்சனைகளை முன் வச்சாங்க அவங்களோட பிரச்சாரத்தில். விஜய் கலந்துக்கிட்ட கூட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் அந்த கூட்டத்திலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த விஷயங்களை பேசாமல் அவர் தவிர்க்கலை. ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது. 2வது வாரிசு அரசியல், குடும்பமாக ஒரே குடும்பம் தான் திரும்ப திரும்ப அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அரசியலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு. ஊழல் அதிகமாக இருக்குது, போதை புழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற இந்த 4 குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள், ஒட்டுமொத்தமாக பெண்கள் அப்படின்னு அவங்க குறிவைக்காம யாருக்கெல்லாம் பயம் அதிகமாக இருக்குது, பெற்றோர்கள், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள், அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே அப்படி தான் இருக்குது, எவ்வளோ குற்றங்கள் நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு அது சம்பந்தமான செய்திகளை மட்டும் அதிகமாக புஷ் பண்ணுறது. அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பயம் இருக்கும், பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை இவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நிறுத்தி சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அது எவ்வளோ நேரம் அந்த கண்டென்ட்டை பார்க்குறாங்க, இந்த மாதிரியான கண்டென்ட் அவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டேட்டாலாம் இருக்குது. லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது. ஆமாம், அவங்களோட அந்த டேட்டாஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணி அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அதிகமாக நிறுத்தி பார்க்குறாங்க. இப்போது பெண்கள் சம்மந்தமான, பெண்களோட பாதுகாப்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் அவங்க நிறுத்தி ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க. அந்த வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை செய்தியோ பார்க்குறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அவங்களுக்கு பர்சனலைஸ்டாக பெண்கள் சம்மந்தமான குற்றங்கள் ஆங்காங்கே தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடக்கக்கூடிய விஷயங்களை இது உங்களுக்கும் நடக்கலாம், உங்கள் ஃபேமிலியிலையும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம். அடுத்தது போதைப்பொருள் சம்மந்தமான பிரச்சாரம். அது எப்படி பண்ணுறாங்கன்னா, பெற்றோர்கள், இளைஞர்கள், டீனேஜ் வயசில் இருக்கக்கூடிய பசங்களோட பெற்றோர்களுக்கு டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் போச்சு. அடுத்து இளைஞர்கள், வேலை வாய்ப்பு, அதாவது நல்லா படிச்சிருப்பாங்க, படித்த சரியான வேலைகள் கிடைக்காம இருக்கும், அல்லது தங்களோட படிப்புக்கு பொருந்தாத வேலை ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து வாரிசு அரசியலால் தான் நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது, புதிய அரசியல் மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க. வாரிசு அரசியல், அதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கெல்லாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது, திறமை இருந்தும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதே தானே அரசியலையும் நடக்குது, திறமை இருக்கிறவங்களுக்கு அரசியலில் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எண்ணம் அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அவங்கள டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான வாரிசு அரசியலால் தான் உங்களுக்கு திறமை இருந்தும் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டாங்க. அப்புறம் ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க, நார்மலாக பொது போக்குவரத்தில் பயணம் பண்ணுறவங்க, அரசு அலுவலகங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய நபர்கள், சாதாரண எளிய மக்கள், அதாவது அவங்க சின்ன சின்ன கடை வச்சுருக்கிறான், இல்லை வியாபாரம் சாலை ஓரத்தில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த லஞ்சம் சம்பந்தமாக இல்லை மாமூல் வாங்கிறது, இது வந்து ஒரு இயல்பாக அவங்க மனதில் வந்து இறங்கியிருக்கு. அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க தான், அது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்கள டார்கெட் பண்ணி இவங்க வந்து ஊழல் இருக்கிறதுனால தான் நீங்கள்லாம் பாதிக்கப்படுறீங்க, எங்களோட ஆட்சி வந்துச்சுன்னா ஊழல் இல்லாத ஆட்சி, மாமூல் வாங்க மாட்டோம், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்படி டார்கெட்டட் பிரச்சாரம் வந்து தாவேக்கா பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னால் இருந்து வேலை பார்த்தது வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரூட்டுங்கிற ஒரு நிறுவனம், ஸ்ட்ராட்டஜி நிறுவனம், அவங்க தான் வந்து இதை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அவங்க தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு பரவலாக இந்த பேச்சு இருக்குது. ஆனால் இதை தாண்டி இன்னொரு நிறுவனம், ஹட்ஸ் அப்படிங்கிற HUDDS, ஹட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், திவ்யாஷிஷ் சர்மா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்,
அவர் தான் இந்த சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிற இந்த கான்செப்டை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. மற்ற நிறுவனங்களும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கும். ஆனால் அது பெரிய அளவில் எங்கெல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவு இருக்குது, அந்த ஆதரவை இன்னும் பெரிய அளவில் எந்த இடத்துலலாம் அதிகரிக்க முடியும், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து அவங்களோட நீங்கள் தமிழ்நாடு மேப், அந்த அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தோராயமாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கெல்லாம் இன்டர்நெட் வசதி நல்லா இருக்கும், ஹை ஸ்பீடு இன்டர்நெட் எங்கெல்லாம் கிடைக்குதோ, பெரும்பாலும் வீடியோவோ இல்லை ஃபோட்டோஸையோ சோஷியல் மீடியாவில் ரெகுலராக கன்சியூம் பண்ணுறாங்க மக்கள் அப்படிங்கிற அந்த பகுதியில் மட்டும்தான் தாவேகா அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ தென் மாவட்டங்கள்லேயோ நீலகிரி போன்ற பகுதிகள்லையோ டெல்டா பகுதிகள்லையோ தாவேகாவுக்கான அந்த ஓட்டு வங்கி அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்குது ட்ரெடிஷ்னல் கட்சிகளை விட. அப்போது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எங்கெல்லாம் அதிகமான சோஷியல் மீடியா பயன்பாடு இருக்கோ அந்த இடத்துலலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாக்குகளை சேகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க இயங்கியிருக்காங்க. அதுக்கு அந்த ஹோட்ஸுங்கிற அந்த நிறுவனம் வந்து நல்ல வேலை பார்த்துருக்காங்க. இந்த பர்சனலைஸ்டு டார்கெட்டான கண்டென்ட்டை கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்தில் இப்போது முன்னாடி ஃபேஸ்புக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக யார் இருக்காங்களோ நம்ம ஃபாலோ பண்ணுற பேஜ்லேருந்து தான் போஸ்ட்டுகள் வரும். ஆனால் இப்போ டைம்லைன் முழுக்க பார்க்கும்போது சஜஸ்டட் கண்டென்ட் நிறைய வரதை பார்க்க முடியுது. இந்த அக்கௌண்ட் எதுனே தெரியாது, ஆனால் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், அதை வந்து அந்த அக்கௌண்ட் பதிவிட்டுருக்கோம், ஆனால் அந்த அக்கௌண்ட் யாருன்னு நமக்கு தெரியாது. இந்தமாரி சஜஸ்டட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது இல்லை, இதில் ஏதாவது பேக்ரவுண்டில் ஏதாவது வேலை நடக்குதுன்னு பார்க்குறீங்க? இல்லை, அது பண்ண முடியும். இப்போ அல்காரிதம் வந்து இப்போ நீங்கள் உங்களோட விருப்பம் என்ன, நீங்கள் வந்து இப்போ திமுகவோ இல்லை அதிமுகவோ உங்களோட விருப்பம், நீங்கள் எதை தொடர்ந்து எது சம்மந்தமான கருத்துக்களை நீங்கள் பகிர்றீங்க, எது சம்மந்தமான கருத்துக்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க, எது சம்மந்தமான கருத்துக்களை நீங்கள் நிறுத்தி படிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ப்ரொஃபைலை வந்து அந்த அல்காரிதம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போது உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வேறு எங்கேயாவது அது நீங்கள் ஃபாலோ பண்ணாத நபராக கூட இருக்கலாம், நீங்கள் விரும்பக்கூடிய கண்டென்ட்டாக அது இருக்கா, அல்லது நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடிய கண்டென்ட்டாக அது இருந்துச்சுன்னா அது உங்கள் முன்னாடி காட்டும். நீங்கள் அதை நிறுத்தி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நபர்களோட இல்லை அது மாதிரியான கண்டென்ட்டை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் ஒரு நபரோட இன்டர்வியூ வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவர் ஒரு கருத்தை பேசியிருப்பார். இப்போது உதாரணத்துக்கு தாவேகா பற்றியோ இல்லை அண்ணாமலையோட புதிய கட்சியை பற்றியோ ஏதோ ஒரு கண்டென்ட்டை பேசியிருக்காருன்னா அது சம்மந்தமான சஜஸ்டட் கண்டென்ட் வரும். அல்லது அந்த நபர், அந்த குறிப்பிட்ட யாரை பேட்டி எடுக்கிறீங்களோ அந்த நபரோட பிற கண்டென்ட்ஸ் வரும், வெவ்வேறு சேனல்களில் அவர் பேசியிருக்கிறது வரும். இது வந்து அந்த கண்டென்ட்டை பார்க்க வைக்கிறதுக்கு, தொடர்ந்து இன்னொரு கண்டென்ட்டையும் கன்சியூம் பண்ண வைக்கிறதுக்கு, உங்களை அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியில் போகாமல் இருக்க வைக்கிறதுக்கு ஃபேஸ்புக் புஷ் பண்ணுறது. இந்த மாதிரியான புஷ்ஷிங்கை, இந்த அல்காரிதமை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்களும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த விஷயத்தில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இன்னும் மோர் சஜஸ்டட் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுற விஷயத்தில் முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் வராங்கன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு, 1% 2% தான் வருதுன்னு போது சஜஸ்டட் கண்டென்ட் தான் மோர் அப்படிங்கிற போது அப்போது இன்ஸ்டாகிராம் தான் இதில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா, இன்ஸ்டாகிராம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்ஸ்டாகிராமும் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இணைய வசதி, அதாவது வீடியோ கன்சியூம், ஃபோட்டோ கன்சியூமை எங்கே அதிகமாக பண்ண முடியுதோ அந்தளவுக்கு எங்கே இணைய வசதிகள் இருக்கோ அந்த இடத்துலலாம் தாவேகா குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருக்கு, குறிப்பிடத்தக்க வெற்றிகளையும் பெற்றிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த இன்ஸ்டாவோட வீடியோஸ் அந்த இடத்துலலாம் அதிகமாக தான் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது இங்கே ஃபேஸ்புக்கில் என்ன அல்காரிதம் நம்ம பேசுகிறோமோ இங்கே வந்து டெக்ஸ்ட் போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை வீடியோவாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே இந்த அல்காரிதம் பயன்படுது. அங்கே அதிக கான்சன்ட்ரேஷன் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் வந்து வீடியோஸ்க்கும் ஃபோட்டோஸ்க்கும் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் அங்கே போஸ்ட் பண்ண முடியாது, ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒன்று தேவைப்படும். அப்போ பெரும்பாலும் இப்போ சமீப காலமாக வந்து ஃபோட்டோவாகவே இருந்தாலும் அதை வீடியோவாக ஒரு ரீலாக அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன்னா வீடியோ கன்சியூம் பண்ணுறது வந்து அதிகரிச்சிருக்கு. ஃபோட்டோவாக அவங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறத விட ரீல்ஸ்குள்ளே போயிட்டு அடுத்தடுத்த ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது, அந்த அன்லிமிட்டட் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு நம்ம மக்கள் மத்தியில். அப்போ அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. இப்போது தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை வரும்போது யாரெல்லாம் ஒரு மாதிரி இந்த இலவசங்கள் மேலே ஒரு தப்பான பார்வை வச்சுருக்காங்களோ, இலவசங்கள் வேஸ்ட்டு, இதனால் கடன் அதிகமாகுது அப்படின்னு இப்போது இவர் கூட 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏஐசிடி வந்து தாவேகா உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. மற்ற கட்சிகள்லாம் பாருங்கள் ட்ரெடிஷ்னலாக இலவசங்கள், இந்த காசு கொடுக்குறது அதெல்லாம் போடுறாங்க, ஆனால் அண்ணனை பாருங்கள்
இவர் வந்து வருங்காலத்துக்கான யோசனையாக ஒன்று முன்வைக்கிறாரு, ஏஐசிடி உருவாக்கணும்னு சொல்லி போடுறாருன்னு சொல்லி கம்பேர் பண்ணி போடுறத பார்க்க முடியுது. அப்போது அதுலேயும் ஒரு டார்கெட்டட் விஷயம் நடந்திருக்கும்னு சொல்லி இப்போ எனக்கு தோணுது. யாரெல்லாம் கன்சர்வேட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்களோ இந்த இலவச திட்டங்கள் அது மேலே ஃபீல் பண்ணுறாங்களோ, அதுக்கு மேலே ஒரு மேல் பூச்சி மாதிரி ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு அப்படிங்கிற விஷயத்த போட்டு அதன் மூலமாக கிராப் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆமாம், நல்ல உதாரணம். இப்போ நீங்கள் இலவசத்துக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது வந்து விஜய் தொடர்ந்து அவருடைய படங்களில் பேசிக்கிட்டு இருந்தது தான். அந்த மனநிலை இங்கே யாருக்குமே இல்லையான்னா பல பேருக்கு அந்த மனநிலை இருக்குது. இலவசத்துக்கு அது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம இலவசம் ஆபத்தானது அப்படிங்கிற மனநிலையில் இன்னும் நிறைய பேர் இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மனநிலையை கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பதிவு போட்டுகள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில் இருப்பவர்கள் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பார்க்கணும். ஆமாம், அப்போ அவங்களோட டார்கெட் வந்து இவங்க தான். இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது தான் படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைக்காம இருக்கிறவங்க இப்போ இலவசங்களை நம்பி தான் மக்கள் இருக்காங்க. மக்கள் வந்து அதனால் மாற்றத்துக்கான எந்த வாக்குகளையும் செலுத்த மாட்டாங்க. நாமளும் இப்படியே தான் இருக்க போகிறோம், நமக்கும் எந்த முன்னேற்றமும் அடைய மாட்டோம் அப்படிங்கிற அந்த புரிதல்லேருந்து அந்த இலவசத்தை எதிர்க்கிறாங்க. அவங்களே இந்த கட்சிகள் டார்கெட் பண்ணிச்சு. இந்த சைக்கோகிராஃபிக் விஷயத்தை வந்து ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் இப்போது திமுகவுடைய தோல்விக்கு காரணமாக பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து கம்பெனியை தான் நம்புகிறாங்க, தொண்டர்களுடைய மனநிலையை நம்பலை. தொண்டர்கள் வந்து அவங்கள வந்து ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜி ஒரு கட்சிக்கு தோல்வியும் கொடுக்கலாம் வெற்றியும் கொடுக்கலாம் அப்படின்னும் போது இந்த சைக்கோகிராஃபிக் விஷயம் வந்து ஒரு கட்சிக்கு எவ்வளோ பூஸ்டாக அமையுது? கம்பெனி அப்படிங்கிறதையே நம்ம எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா உலகம் முழுக்கவே இப்படி ஒரு இப்போது தொண்டர்களோட பலத்தால் தான் கட்சி இயங்குது அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் தான் தாண்டி வந்தாச்சு. இப்போ கட்சிக்காக முழு நேர தொண்டர்கள் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. முழு நேரமாக அவங்க கட்சிக்காக தான் பணி செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து குறைவு. அவங்கவுங்களுக்கும் அவங்களோட பொருளாதார தேவைகளுக்கு வாழ்வாதாரத்துக்காக அவங்க ஓட வேண்டியிருக்கு. அப்போது கட்சிகள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்களை கான்ட்ராக்ட் எடுத்து அவங்கள வந்து கட்சியோட கொள்கைகளையோ அல்லது இவங்களோட திட்டங்களையோ லோக்கல் லீடர்ஸையோ ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இப்போ புதிய கட்சி வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரவுண்ட் லெவல்லேருந்தே அவங்களுக்கு ஆட்கள் கிடையாது. அப்போ கிரவுண்ட் லெவலில் தங்களோட கட்சியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்களை நாடி போகிறாங்க. இப்போ ஏற்கனவே பல ஆண்டுகளாக கட்சி நடத்தக்கூடிய கட்சிகள், பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய லீடர்ஸ் அவங்கள ப்ரமோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஒன்று தனியாக தேவையில்லை. ஆனால் மற்ற லீடரை விட இந்த லீடர் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறத கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது இருக்குது. அப்படி ஒரு நரேஷனை செட் பண்ண வேண்டியது. இவங்க தான் பெஸ்ட் லீடர், இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, வந்தாங்கன்னா இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற அந்த நரேஷனை வந்து மக்கள் மத்தியில் பேசுபொருளாக்க வேண்டியிருக்கு. அப்போது எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்ட்டியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேறு வகையான தேவை இருக்குது. இந்த கன்சல்டன்சி ஃபார்ம்ஸை வச்சுக்கிறதுக்கு புது பார்ட்டினா அவங்க மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேறு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. ரெண்டுமே வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி. இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்து மக்கள் மத்தியிலையும் பேசுபொருளாக ஆகணும். விஜய் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்களை பயன்படுத்தி வெற்றி பெற முடியுது, பெரிய எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி பெற முடியுது அப்படின்னா அந்த அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை அவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அந்த அளவுக்கு போய் சேரலை. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி மேலே மக்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இன்னொரு புதிய ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அந்த நரேட்டிவை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் பொருள். அப்போது ரெண்டு நிறுவனத்துக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் காம்படிஷன், பார்ட்டிக்கான ஸ்ட்ராட்டஜிக்கல் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து களத்துலையும் இருக்கணும், இந்த மாதிரியான நிறுவனங்களை கொண்டும் இருக்கணும். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விஜய் வந்து பிரச்சனைகளை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அது சைக்கோகிராஃபிக்கெலாம் வந்துட்டு மக்கள் மத்தியில் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி. இன்னொரு பக்கம் திமுகவுமே பிரச்சாரம் பண்ணாங்க, விளம்பரங்கள் கொடுத்தாங்க, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுவும் தானே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சைக்காலஜிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண செய்யுது. இப்போ வந்து காலை உணவு திட்டம்னா குழந்தைகளுக்கு நல்ல விஷயம், அவங்களுடைய கற்றல் திறன் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் வேவாக அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது பாசிட்டிவாக பரப்பப்படக்கூடிய செய்தி, இன்னொரு பக்கம் நெகட்டிவாக பரப்பப்படக்கூடிய செய்தி அப்படின்னும் போது அதில் ரெண்டுக்கும் வெயிட்டேஜ் வந்து இந்த நெகட்டிவிட்டி தான் போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அது இப்போ நம்ம வந்து திமுகவோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக தாங்கள் செய்த திட்டங்களை கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்ப்பாங்க. யாருக்காக போய் சேர்க்க முடியும்? பாசிட்டிவாக நினைக்கக்கூடியவர்கள்
இளைஞர்கள் அப்படின்னு பொதுப்படையாக இளைஞர்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், பெண்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம், முதியவர்களுக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கோம், வேலைவாய்ப்பு வேலை தேடுறவங்களுக்கு அல்லது படிப்புக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பொதுவாக தான் ஒரு ஆளுங்கட்சியாக அந்த விஷயங்களை அணுக முடியும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவே இல்லாமல் ஆட்சி இருக்க முடியாது. அப்போது நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தேடி அதை தூண்டி விட முடியும் மக்கள் மத்தியில். அப்படி ஒரு தூண்டுதல் தான் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் எங்கே ஒரு மூலையில் நடந்திருக்கும், ஏதோ ஒரு இடத்துல, இப்போ தருமபுரி இல்லை கிருஷ்ணகிரி வேறு ஏதோ ஒரு பகுதியில் நடந்திருக்குன்னா அந்த பயத்தை நாகப்பட்டினம் அல்லது மதுரை போன்ற இடங்களில் கூட அந்த பயத்தை தூண்ட முடியும் இந்த சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங்கால். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் உங்கள் வீட்லேயும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தை தூண்ட முடியும். ஆனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க, 10,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோம். 10,000 இளைஞர்களுக்கு இந்த நிறுவனத்தில் வேலை கிடச்சிருக்கு, இதுக்கு தமிழ்நாடு அரசு தான் காரணம் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பண்ணுறாங்கன்னா, வேலை கிடைக்காத ஒரு நபர் இளைஞர் இருக்கார்ல, அவருக்கு என்ன எண்ணம் வரும்? அவங்களுக்கு கிடைக்கட்டும், எனக்கு கிடைக்கல, நான் சும்மா தானே இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வரும்ல. அப்போ அவங்க அந்த நெகட்டிவான விஷயங்களை தான் தாவேக்கா வந்து தங்களோட ஸ்ட்ராட்டஜியில் கொண்டு வந்திருக்காங்க. இதுவே இப்போ தாவேக்கா ஆளுங்கட்சியாக இருக்குது, இதற்கு எதிரான பிரச்சாரம் பண்ணணும்னா அப்போ இந்த சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் வந்து திமுக மாதிரியான கட்சிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா தாவேக்கா என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்களோ அதை எதெல்லாம் தூண்ட முடியும், மக்கள் மத்தியில் விவாதமாக்க முடியும், பேசுபொருளாக முடியும் அப்படிங்கிறத திமுக வந்து அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும். தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது பெரிய ப்ராமினெண்ட்டான இடத்த பிடிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இன்னொரு சமயம் ஒரு பக்கம் பார்க்கும்போது இளைஞர்கள் வந்து அரசியலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. விஜய் வந்து சமீபத்தில் பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபேக் நியூஸ் எல்லாமே பரப்பப்படுது. முதல் பெண் அமைச்சர், முதல் முறையாக டிஐபிஆரில் வேலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த அறிவிப்புகள் இப்போ திரும்பவும் ஒரு புதிய அறிவிப்பு வரும்போது, அது புதிய அரசு வரும்போது அறிவிப்பாக தான் வந்தாகணும். அப்படி வரும்போது அது வந்து ஃபேக் நெரேட்டிவாக பரப்பப்பட்டுட்டே இருக்குது. இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அது இருக்க தான் செய்யும். ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது வந்து பரவிக்கிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. அது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. புதிய கட்சிகளுக்கு அது பெரிய பலத்தை கொடுக்குது. நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த ஃபேக் நியூஸை பரப்ப முடியுது அவங்களால. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்குது, சோஷியல் மீடியா ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ அதை எதிர்கொள்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த ஃபேக்ட் செக்கை நம்ம பிற கட்சிகள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அது ஆபத்தானது தான். ஆனால் வேறு வழி இல்லை. இதை ஒரே அடியெல்லாம் குறுகிய காலகட்டத்துக்குள்ளெல்லாம் தடுக்க முடியாது. இல்லை, இதில் நான் பார்த்த முறை என்னென்னா, இவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா இந்த விஷயங்களை வந்து இப்போ தான் அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஏற்கனவே இந்த அறிவிப்பனை வந்து செயல்படுத்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அரசியலாகவோ இல்லை அரசு ரீதியாகவோ வந்து அங்கே கண்காணிக்கலை. அதை பயன்படுத்திட்டு ஃபேக் நெரேட்டிவை பார்க்குறது வந்து ஃபேக் நெரேட்டிவ் வந்து கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, வேலை திட்டமாக தான். ஆமாம், அது வேலை திட்டமாக தான் நடக்குது. அதுதான் சொல்கிறேன். அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு அவங்க தொடர்ந்து அந்த ஃபேக் நியூஸை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு நரேஷன். அவங்களுக்கு தங்களுக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு அண்ணன் தாண்டா அப்படிங்கிற மனநிலையிலேருந்து அந்த ஃபேக் நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபேக் நியூஸ் இப்போ பரப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிரான ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆளுங்கட்சி சைட்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாம் நமக்கு பாசிட்டிவான செய்தி தானே அப்படிங்கிற, அதாவது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் அந்த ஃபேக் நியூஸை வந்து அவங்க கண்டுக்க போகிறது கிடையாது. அதுவும் அவங்க திட்டமிட்டே அதை செய்கிறாங்க அப்படின்னா அது தொடர்ந்து பரவிக்கிட்டு தான் இருக்க போது. இது பெரிய ஆபத்து தான். அதை எதிர்கொள்ளக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இல்லை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற பெரிய அச்சமே இருக்குது. பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணுறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி.